தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன் வலது பாரிசத்தில் நின்று எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காத்து உனக்கு பூரண ஜெயத்தை கட்டளையிடுவேன். சங்கீதம் 16:8. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கை சவால்களால் நீங்கள் அடிபட்டு நிற்கிறீர்களா? கர்த்தரே நம் வலது பாரிசத்தில் இருக்கும்போது நாம் எப்படி எல்லா போராட்டங்களிலும் அசையாமல் ஜெயத்தோடு கடப்போம் என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். தாவீது ராஜா தன் கடினமான சூழல்களிலும் கர்த்தரையே தனக்கு முன்பாக எப்பொழுதும் உறுதியாக நிறுத்தி பாதுகாப்பை முழுமையாக அனுபவித்தார். சிங்கங்களின் கெபியில் தானியேல் தள்ளப்பட்ட போதும் தேவன் வலது பாரிசத்தில் இருந்ததால் அவர் சிறிதும் அசைக்கப்படாமல் மிகவும் அற்புதமாக எவ்வித சேதமும் இன்றி பாதுகாக்கப்பட்டார். அதுபோல இந்த மாதம் முழுவதும் உங்களை எல்லா தீங்குக்கும் பாதுகாத்த தேவனை நினைத்து இன்று முழு இருதயத்தோடு அவருக்கு உங்கள் நன்றி பலிகளை செலுத்துங்கள். அப்போது வருகிற புதிய மாதத்திலும் நீங்கள் ஒரு காலும் அசைக்கப்படாதபடி கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் நின்று உங்களை தமது வலது கரத்தால் தாங்கி எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்திலும் பூரண ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கணத்திற்கும் பாத்திரரே, இந்த மாதம் முழுவதும் என்னை போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தின உமது கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகளப்பா. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.